ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நடராஜருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிப்பிங்க. நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. ஒரு கப் பச்சரிசி வச்சு இந்த திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போவாங்க. இந்த திருவாதிரை களி செய்கிறதுக்கு கடாயில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. ஏதாவது ஒரு கப்பு நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டு வரணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த அரிசி வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம், நல்லா ஆறட்டும். அதே கடாயிலேயே ஒரு 1/4 கப்பு கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே ட்ரையாக தாங்க வறுத்துக்கணும். எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்த்துக்கூடாது. லைட்டாக மட்டும் இதுவும் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு இருக்கணும். இதுதான் ஒரு கரெக்டான பதம். இப்போ கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. பாகுபதம் தேவையில்லை. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வந்திருக்கு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசியெல்லாம் இருக்குங்க, அதனால் இப்போ வடிகட்டிக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு தூசி இருக்குன்னு. கடாயிலையும் தூசி ஒவ்வொன்றா ஒட்டி இருக்கும். அதனால் கடாயை கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கடாயை கழுவிட்டு வடிகட்டி வச்சுருந்த வெள்ளை கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்திருந்தோமோ அந்த கப்பு தான் எல்லாத்துக்குமே அளவு. நான் 1.5 கப் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த இனிப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்திருந்த அரிசி பாசிப்பருப்போட அளவுக்கெல்லாம் இந்த இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை நல்லா ஃபாஸ்ட்டாகவே வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வெள்ளை கரைசல் நல்லாவே கொதித்து வந்திருக்கு. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த திருவாதிரை களிக்கு தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். தேங்காய் துருவல் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பு பச்சரிசி மாவு இது கூட சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கட்டியெல்லாம் எதுவும் பிடிக்காத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கைவிடாமல் நல்லாவே ஒரு நிமிஷத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் மாவு எல்லா பக்கமுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலக்கி விடும்போது கண்டிப்பாக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிபிடிச்சிரும். ஒரு நிமிஷம் நல்லாவே கரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும். கையை எடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே தாங்க இருக்கணும். அப்போ தான் நல்லா ஒரு பதத்துக்கு கிடைக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்துருந்த அந்த பச்சரிசி பாசிப்பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு தாளிப்பு கரண்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டதுமே இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் நல்லா இலகி வருங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க ஃப்ளேவர் இல்லாத ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, திருவாதிரை களி நல்லா ஒரு சூப்பரான பதத்துக்கு நமக்கு கிடச்சிருச்சு. திருவாதிரை ஸ்பெஷல் நடராஜருக்கு ரொம்பவே பிடிச்ச திருவாதிரை களி நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சுங்க. இது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட பச்சை கற்பூரம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போல்லாம் நான் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த திருவாதிரை களி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.